இஸ்லாம் ஒரு மனிதனுடைய உயிரை, இரத்தத்தை எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறது என்பதை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், ஒரு சில பாவங்களை செய்தால் ஒரு மனிதன் உலகத்தில் வாழ தகுதியற்றவன், அதை கொலை செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு வழிகாட்டலை அல்லாஹ் வைத்திருக்கிறான். இஸ்லாத்தின் பார்வையில் கண்ணியமாக்கப்பட்டிருக்கிறது, மதிப்புக்குரியதாக ஆக்கப்பட்டிருக்கிறது. நினைத்த பிரகாரம் ஒரு மனிதனுடைய இரத்தத்தை ஓட்ட முடியாது. ஒரு மனிதனுடைய உயிரை இஸ்லாம் எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்தி இருக்கிறது, ஒரு மனிதனுடைய இரத்தத்தை இஸ்லாம் எந்த அளவுக்கு பாதுகாக்க விரும்புகிறது பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது போன்று கியாமத்து நாளுடைய அடையாளம், உலகத்தில் மனிதர்கள் அதிகம் கொலை செய்யப்படுகிறார்கள். கொலை செய்பவனுக்கும் காரணம் தெரியாது, கொலை செய்யப்படுபவனுக்கும் காரணம் தெரியாது. முதலாவது இரத்தத்தை ஓட்டுகின்ற நிகழ்வு, முதலாவது கொலை என்ற பாவம் நடந்த நிகழ்வையும் அதன் மூலம் அல்லாஹ் ஏற்படுத்திய ஒரு சட்டத்தையும் பற்றி எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். போட்டி, பொறாமை, விரோதம், குரோதம், வைராக்கியம், சண்டை, சச்சரவு இந்த உலகத்தில் கொலை என்ற பாவத்துக்கு காரணமாக அமைந்து விடுகிறது. ஒருவன் ஆயுதத்தை தூக்கி இன்னொரு மனிதனை கொலை செய்ய தயாராகி விட்டான் என்றால், கொலை செய்து விட்டான் என்றால் இஸ்லாம் அவனை எப்படி பார்க்கும்? மனிதர்களை அழித்து நாசமாக்கக்கூடிய 7 பாவங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் என்றார்கள். ஒரு மனிதனை தவறுதலாக கொலை செய்து விடுகிறான், அதை கூட இஸ்லாம் எந்த அளவுக்கு பெரியதாக பார்க்கிறது தெரியுமா? அதே நேரம் வேண்டுமென்று கொலை செய்தால் இஸ்லாம் சொல்லக்கூடிய தண்டனை என்ன தெரியுமா? கொலையாளி இந்த உலகத்திலிருந்து அடையாளம் இல்லாமல் ஆக்கப்பட்டால், கொலை செய்த அவனும் கொலை செய்யப்பட்டால், இந்த உலகத்தில் மனிதர்களுடைய வாழ்க்கைக்கு உத்தரவாதம் இருக்கிறது, மனிதர்களுக்கு நிம்மதி இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது. கொலை செய்த ஒருவன் உலகத்திலே வாழ்ந்து மரணித்ததன் பிறகு அவன் அல்லாஹ்வுடைய பார்வையில் எவ்வளவு மோசமானவன், எவ்வளவு கேவலமானவன் என்றால், ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும், நடைமுறைகளில் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்றும், அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள், கர்மங்களிலே மிக மோசமானவைகள் பிதஅத்துகள், எல்லா பிதஅத்துகளும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கு இட்டு செல்லும் என்று சொன்னவனாக இச்சொற்பொழிவை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, வல்லவன் ரஹ்மானின் பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை படிக்க வேண்டும், குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஒரு சில விடயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டு தொடராக நாங்கள் ஒவ்வொரு விடயங்களை படித்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் பெரும் பாவங்கள் என்ற அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்த பெரும் பாவங்களான
இணை வைத்தல் என்ற ஒரு பாவத்தை நாங்கள் நேற்றைய தினம் பார்த்தோம். அன்பார்ந்தவர்களே, பெரும் பாவங்கள் என்ற அந்த தொடரில் வரக்கூடிய ஒன்றுதான் கொலை செய்தல் என்று சொல்லப்படுகின்ற அந்த பாவம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நாளையின் அடையாளங்களில் ஒன்றாக சொன்னதுதான் கொலை அதிகரிக்கும் என்று சொன்னார்கள். கொலை அதிகரிக்கின்ற அந்த காலத்திலே கொலை செய்பவனுக்கு நான் ஏன் ஒருவனை கொலை செய்தேன் என்ற காரணமும் தெரியாத நிலையில், கொலை செய்யப்பட்டவனுக்கு நான் ஏன் கொலை செய்யப்பட்டேன் என்ற காரணமும் தெரியாத அளவுக்கு வெறுமனே கொலை செய்கின்ற ஒரு காலம், காரண காரியங்களுக்கு அப்பால் போய் மனிதர்கள் கொலை செய்யப்படுகின்ற ஒரு காலம் கியாமத்துக்குரிய அடையாளமாக வரும் என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு சொல்லி தந்தார்கள். அந்த அடிப்படையில் கொலை என்ற அந்த பாவம் ஒரு மனிதனுடைய இரத்தத்தை ஓட்டுவது, ஒரு மனிதனுடைய உயிரை போக்குவது எந்த அளவு பாரதூரமானது. இஸ்லாம் ஒரு மனிதனுடைய உயிரை, இரத்தத்தை எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறது என்பதை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், வலா தக்துலுன் நஃப்ஸல்லதி ஹர்ரமல்லாஹு இல்லா பில் ஹக். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், எந்த ஒரு ஆத்துமாவையும் அல்லாஹ் கண்ணியப்படுத்திய, அல்லாஹ் மதிப்பாக்கி வைத்திருக்கின்ற எந்த ஒரு ஆத்துமாவையும் நீங்கள் கொலை செய்து விட வேண்டாம். இல்லா பில் ஹக், அதற்குரிய உரிமையை கொண்டே அல்லாமல் கொலை செய்து விட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். உலகத்தில் ஒரு மனிதன் கொலை செய்யப்பட வேண்டும் என்கிற நிலையில் அல்லாஹ் ஒரு சில காரண காரியங்களை வைத்திருக்கிறான். ஒரு சில பாவங்களை செய்தால் ஒரு மனிதன் உலகத்தில் வாழ தகுதியற்றவன், அதை கொலை செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு வழிகாட்டலை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதை தாண்டி எந்த ஒரு ஆத்துமாவையும் ஒரு மனிதன் கொலை செய்யக்கூடாது என்பதுதான் அல்லாஹ் சொல்லி தருகின்ற அடிப்படை. அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிற பொழுது, ஈமான் கொண்டவர்களே, முஃமின்களே என்று அல்லாஹ் அழைத்து சொல்கிறான், உங்களுக்கிடையில் நீங்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்து கொள்ள வேண்டாம். வலா தக்துலு அன்ஃபுஸக்கும், உங்களையே நீங்கள் கொலை செய்து கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கிறான். யாரெல்லாம் ஒரு மனிதனை கொலை செய்வார்களோ அவர்கள் மறுமை நாளையில் நரகில் நுழைவிக்கப்படுவார்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதாவின் அந்த உரையிலே துல்ஹிஜ்ஜா மாதத்தின் 10வது நாள் ஹஜ்ஜு பெருநாள் தினம் என்று சொல்வோம். ஹஜ்ஜாஜிகளுக்கு யௌமுன் நஹர் என்று நாங்கள் சொல்வோம். அந்த தினத்திலே ஒரு உரை நிகழ்த்தினார்கள். அதிலே ஒரு சில முக்கியமான விடயங்களை அல்லாஹ்வுடைய தூதர் தொட்டு காட்டினார்கள். அதில் ஒன்றாக அல்லாஹ்வுடைய தூதர், அத்ததுரூன ஐய யௌமின் ஹாதா, இந்த தினம் எந்த தினம் என்று உங்களுக்கு தெரியுமா? நபித்தோழர்கள் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் தான் தெரியும் என்று பதில் சொன்ன பொழுது அல்லாஹ்வுடைய தூதர், அலைஸ யௌமன் நஹர், இந்த நாள் நஹருடைய தினம் அல்லவா என்றால் துல்ஹிஜ்ஜா மாதத்தின் 10வது நாள். மீண்டும் கேட்டார்கள், ஐயு ஷஹரின் ஹாதா, இது என்ன மாதம் என்று உங்களுக்கு தெரியுமா? நபித்தோழர்கள் வேறு ஒரு பெயரை சொல்ல போகிறார்களோ என்று நினைத்து கொண்டு அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் தான் தெரியும் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர், அலைஸல் ஹஜ்ஜா தில் ஹிஜ்ஜா, இது துல்ஹிஜ்ஜா மாதம் அல்லவா என்று கேட்டார்கள். மீண்டும் அல்லாஹ்வுடைய தூதர், ஐயு பலதின் ஹாதா, இது எந்த ஊர் என்பது உங்களுக்கு தெரியுமா என்று கேட்க அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து நபித்தோழர்கள் வேறு ஒரு பெயரை சொல்ல போகிறார்களோ என்று நினைத்தவர்களாக அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் தான் தெரியும் என்று சொன்ன பொழுதோ, அலைஸத் பில் பல்தத்தில் ஹராம், இது அல்லாஹ் கண்ணியப்படுத்தி இருக்கின்ற ஊரான மக்கமா நகர் அல்லவா என்று கேட்ட பொழுதோ நபித்தோழர்கள் ஆம் என்று சொல்ல
அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஃபஇன்ன திமாஅக்கும், உங்களுடைய இரத்தங்கள், வ அம்வாலக்கும், உங்களுடைய சொத்து செல்வங்கள், அலைக்கும் ஹராமுன், உங்கள் மீது அது கண்ணியமாக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தவர்களுக்கு உங்களுடைய உயிர், உங்களுடைய இரத்தங்கள், உங்களுடைய சொத்து செல்வங்கள் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. எந்த அளவுக்கு? கஹுர்மதி யௌமிக்கும் ஹாதா, இன்றைய நாள் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில் துல்ஹிஜ்ஜா மாதத்தின் 10வது நாள் ஹஜ்ஜு பெருநாளுடைய தினம் எந்த அளவு மதிப்பு மிக்கதோ, ஃபீ ஷஹ்ரிக்கும் ஹாதா, துல்ஹிஜ்ஜா மாதம் எந்த அளவு மதிப்பு மிக்கதோ, ஃபீ பலதிக்கும் ஹாதா, மக்கமா நகர் எவ்வளவு முஸ்லிமுடைய வாழ்க்கையில் மதிப்பு மிக்கதோ அந்த அளவுக்கு உங்களுடைய இரத்தங்களும் உங்களுடைய சொத்து செல்வங்களும் உங்களுக்கு மதிப்பு மிக்கது. அடுத்தவர்களுக்கு இரத்தத்தை ஓட்டுவதோ, சொத்து செல்வங்களை அநியாயமாக சூறையாடுவதோ ஹராமானது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நபிமொழியிலே எங்களுக்கு சொல்லித் தருகிறார்கள் என்றால், அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, ஒரு மனிதனுடைய இரத்தம் இஸ்லாத்தின் பார்வையில் கண்ணியமாக்கப்பட்டிருக்கிறது, மதிப்புக்குரியதாக ஆக்கப்பட்டிருக்கிறது. நினைத்த பிரகாரம் ஒரு மனிதனுடைய இரத்தத்தை ஓட்ட முடியாது, ஒரு மனிதனை கொலை செய்ய முடியாது. அந்த அளவுக்கு ஒரு மனிதனுடைய இரத்தத்தை இஸ்லாம் மக்கமா நகருக்கு நிகரான அளவு, துல்ஹிஜ்ஜா மாதத்துக்கு நிகரான அளவு, யௌமுன் நஹர் என்று சொல்லப்படுகின்ற துல்ஹிஜ்ஜா மாதத்தின் 10வது தினத்துக்கு நிகரான மதிப்பு மிக்கதாக ஒரு மனிதனுடைய இரத்தத்தை இஸ்லாம் ஆக்கி வைத்திருக்கிறது என்றால், கஅபத்துல்லாஹுவை உடைப்பது, மக்கமா நகரை சேதப்படுத்துவது எவ்வளவு அநியாயமோ, எவ்வளவு பெரிய பாவமோ அதற்கு நிகரானதுதான் ஒரு மனிதனுடைய உயிரை போக்குவது, இரத்தத்தை ஓட்டுவது என்ற பாடத்தை இந்த நபிமொழியின் மூலமாக நானும் நீங்களும் படித்துக் கொள்கிறோம். பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், புகாரியிலே 6862வது இலக்க செய்தியை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், லன் யஸாலல் முஃமினு ஃபீ ஃபுஸ்ஹத்தின் மின் தீனிஹி, ஒரு மனிதன் அவனுடைய மார்க்கத்தின் மூலம் அவன் நிம்மதியாக வாழ்வதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டவனாக இருக்கிறான், சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறான். மாலம் யுஸிப் தமன் ஹராமா, அல்லாஹ் கண்ணியப்படுத்திய இரத்தத்தை அந்த மனிதன் ஓட்டும் வரையில் அவன் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் அடிப்படையில் இந்த பூமியில் நிம்மதியாக சந்தோஷமாக வாழலாம். எப்பொழுது ஒரு மனிதனுடைய இரத்தத்தை ஓட்டி விடுவானோ, ஒரு மனிதனை வேண்டுமென்றே கொலை செய்து விடுவானோ, அப்பொழுது அவன் இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையில் உலகத்தில் வாழ தகுதியற்றவன், கொலை செய்யப்பட வேண்டியவன் என்கிற கட்டத்துக்கு அவன் ஆளாகி விடுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நபிமொழியின் மூலம் எனக்கும் உங்களுக்கும் சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஒரு மனிதனுடைய உயிரை இஸ்லாம் எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்தி இருக்கிறது, ஒரு மனிதனுடைய இரத்தத்தை இஸ்லாம் எந்த அளவுக்கு பாதுகாக்க விரும்புகிறது பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், புகாரியிலே 6864வது இலக்க செய்தியை பாருங்கள். அவ்வலு மா யுக்தா பைனன் நாஸ் ஃபித்திமா, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மறுமை நாளையில் மனிதர்களுக்கிடையில் தீர்ப்பளிக்கப்படுகின்ற பாவங்களுள் முதன்மையான பாவங்களுள் ஒன்றாக இரத்தத்தின் விடயம் இருக்கிறது என்று சொன்னார்கள். உலகத்தில் ஒரு மனிதனுடைய இரத்தத்தை ஓட்டியிருந்தால் மறுமையுடைய விசாரணைகளில் முதல் கட்ட விசாரணைகளில் ஒன்றாக இரத்தத்தை பற்றிய விசாரணை இருக்கும். உலகத்தில் ஒரு மனிதனை அநியாயமாக கொலை செய்திருந்தால், வேண்டுமென்ற ஒரு மனிதனுடைய இரத்தத்தை ஓட்டியிருந்தால், அவன் மறுமை நாளையில் முதலாவது தீர்ப்பளிக்கப்பட்டு நரகவாதி என்ற நிலைக்கு ஆளாக்கப்படலாம் என்கிற எச்சரிக்கையை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லித் தருகிறார்கள். எனவே இந்த நபிமொழிகளையும் இந்த குர்ஆன் வசனத்தையும் படிக்கிற நேரம்
ஒரு மனிதனுடைய உயிருக்கு இஸ்லாம் எந்த அளவு பெருமதி கொடுத்திருக்கிறது, எந்த அளவு மதிப்பை கொடுத்திருக்கிறது என்கிற செய்திகளை எல்லாம் நாங்கள் படித்து கொள்ளலாம். அன்பாண்டவர்களே, இப்படியெல்லாம் இஸ்லாம் ஒரு மனிதனுடைய இரத்தத்தை பாதுகாத்து வைத்திருந்தாலும், ஒரு மனிதனுடைய உயிருக்கு மதிப்பை கொடுத்திருந்தாலும், மனிதன் இன்னொரு மனிதனை மதிக்காதவனாக, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய உயிரை மதிக்காதவனாக, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய இரத்தத்தை கண்ணியப்படுத்தாதவனாக இந்த உலகத்தில் வாழுகின்ற பல சந்தர்ப்பங்களை பார்க்கலாம். அதற்கு மிகச்சிறந்த அடையாளம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது போன்று கியாமத்து நாளுடைய அடையாளம், உலகத்தில் மனிதர்கள் அதிகம் கொலை செய்யப்படுகிறார்கள். கொலை செய்பவனுக்கும் காரணம் தெரியாது, கொலை செய்யப்படுபவனுக்கும் காரணம் தெரியாது. முஸ்லிமாக வாழுகிறான், பக்கத்து வீட்டாரோடு ஒரு இடத்தகராறு வருகிறது, ஒரு சொத்து பிரச்சனை வருகிறது, ஒரு குடும்ப பிரச்சனை வருகிறது. என்ன செய்கிறான்? ஒரு மனிதனை கொலை செய்வதற்கு தகுதியான ஆயுதமான வாள் போன்ற, கத்தி போன்றவைகளை கையிலே சுமந்து விடுகிறான். ஒரு மனிதனை கொலை செய்வதற்குரிய ஆயுதங்களை சுமந்து கொண்டு போய் ஒரு முஸ்லிமை அடிக்கின்ற, ஒரு முஸ்லிமுடைய இரத்தத்தை ஓட்டுகின்ற, ஒரு முஸ்லிமை கொலை செய்ய துணிகின்ற ஏகப்பட்ட நிகழ்வுகளை முஸ்லிம் சமூகத்துக்கு மத்தியிலே பார்க்கலாம் என்கிற அளவுக்கு ஒரு மனிதனுடைய உயிரின் பெருமதி தெரியாதவர்களாக, ஒரு மனிதனுடைய இரத்தத்தின் பெருமதி தெரியாதவர்களாக இன்றைக்கு முஸ்லிம் சமூகம் மாறி வருவதை பார்க்கலாம். எனவே அன்பார்ந்தவர்களே, முஸ்லிம்கள் நாங்கள் இந்த ரமலானுடைய மாதத்தில் படிக்கின்ற உச்சகட்ட பாடமாக ஒரு மனிதனுடைய உயிர் இஸ்லாத்தில் மதிக்கப்பட்டிருக்கிறது. அதை நினைத்த பிரகாரம் ஓட்ட முடியாது, ஒரு மனிதனை கொலை செய்ய முடியாது, ஒரு மனிதனுடைய இரத்தத்தை ஓட்ட முடியாது என்கிற எச்சரிக்கை செய்திகளை நானும் நீங்களும் படித்து கொண்டு இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது ஒரு மனிதனை மதிக்கக்கூடியவர்களாக, ஒரு முஸ்லிமுடைய உயிரை மதிக்கக்கூடியவர்களாக, ஒரு மனிதனுடைய இரத்தத்தை ஓட்டுவதிலிருந்து பாதுகாக்கக்கூடியவர்களாக நாங்கள் வாழ வேண்டும் என்கிற அடிப்படையை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் அல் குர்ஆனிலே சூரத்துல் மாஇதாவுடைய 27வது வசனத்திலிருந்து 32வது வசனம் வரையில் இந்த உலகத்தில் நடத்தப்பட்ட முதலாவது இரத்தத்தை ஓட்டுகின்ற நிகழ்வு, முதலாவது கொலை என்ற பாவம் நடந்த நிகழ்வையும் அதன் மூலம் அல்லாஹ் ஏற்படுத்திய ஒரு சட்டத்தையும் பற்றி எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். எப்படி? வத்லு அலைஹிம் நப அப்னை ஆதம் பில் ஹக். நபியே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய 2 மகன்மார்களுடைய நிகழ்வை, அந்த செய்தியை அவர்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள், ஓதி காட்டுங்கள். உண்மையாக நடந்த நிகழ்வு என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இது கர்ரபா குர்பானன். அந்த 2 பேரும் 2 குர்பானிகளை அல்லாஹ்வுக்காக தியாகம் செய்கிறார்கள். ஃபதுகுபில மின் அஹதிஹிமா வலம் யுதகப்பல் மினல் ஆகர். ஒருவர் கொடுத்த அந்த குர்பானியை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான், இன்னொருவருடைய குர்பானியை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொள்ளப்படாத அந்த மனிதன் என்ன சொல்கிறான்? காலல அக்துலன்னக், உன்னை நான் கொலை செய்வேன் என்று அந்த மனிதன் சபதம் செய்கிறான். அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்தில் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை கொலை செய்வதற்கு உச்சகட்ட காரணி போட்டி, பொறாமை. அடுத்தவனை முந்த வேண்டும், அவனை பின்தள்ள வேண்டும் என்கிற போட்டி, பொறாமை, விரோதம், குரோதம், வைராக்கியம், இவைகள் தான் காரணமாக இருக்கின்றன. பாருங்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய 2 மகன்மார்கள், நானா தம்பி என்ற உறவில் இருந்தவர்கள். ஒருவர் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவராக கணிக்கப்படுகிறார், இன்னொருவர் அல்லாஹ்வுக்கு தூரமானவராக கணிக்கப்படுகிறார். அல்லாஹ்வுக்கு தூரமான அந்த மனிதனுடைய அந்த குர்பானியை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை, அடுத்த மனிதனுடைய குர்பானியை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறார். அப்பொழுது அந்த 2வது மனிதர் என்ன சொல்கிறார்? லஇம் பஸத்த இலைய யதக லிதக்துலனி, நீ என்னை கொலை செய்வதற்காக உன்னுடைய கரத்தை என்னை நோக்கி நீட்டினாலும் மா அன பிபாஸித்தின் யதிய இலைக லிஅக்துலக், உன்னை கொலை செய்வதற்கு என்னுடைய கரத்தை நான் ஒருபோதும் உன்னளவில் நான் நீட்ட மாட்டேன். இன்னி அகாஃபுல்லாஹ ரப்பல் ஆலமீன்,
நான் அகிலத்தவர்களை படைத்து பரிபாலிக்கின்ற அந்த இரட்சகனை பயந்தவனாக இருக்கிறேன். நீ என்னை கொலை செய்தாலும் நான் உன்னை கொலை செய்ய மாட்டேன். இன்னி உரீது அன் தபூஅ பிஸ்மி வ இஸ்மிக் ஃபதகூன மின் அஸ்ஹாபின் நார். நீ என்னை கொலை செய்வதன் மூலமும் நான் உன்னை கொலை செய்யாமல் இருப்பதன் மூலமும் என்னுடைய பாவத்தையும் உன்னுடைய பாவத்தையும் நீ சுமந்து கொண்டு நரகவாசிகளில் ஒருவனாக ஆகிவிடுவாய். அநியாயக்காரர்களுக்கு கிடைக்கின்ற கூலி உனக்கு கிடைக்கும் என்று அந்த இரண்டாம் அவன் சொல்கிறான். அந்த நேரத்தில் குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படாத அந்த மனிதன் ஃபதவ்வஅத் லஹு நஃப்ஸுஹு கத்ல அஹி, தன்னுடைய சகோதரனை கொலை செய்கிற அளவுக்கு அவனுடைய உள்ளம் ஆசைப்படுகிறது, விரும்புகிறது. ஃபகதலா, தன்னுடைய சகோதரனையே கொலை செய்து ஃபஅஸ்பஹ மினல் காசிரீன், கொலை என்ற அந்த பாவத்தின் மூலம் நஷ்டவாளிகளில் ஒருவனாக மாறிவிடுகிறார். அன்பார்ந்தவர்களே, போட்டி, பொறாமை, விரோதம், குரோதம், வைராக்கியம், சண்டை, சச்சரவு இந்த உலகத்தில் கொலை என்ற பாவத்துக்கு காரணமாக அமைந்து விடுகிறது. அப்படி கொலை செய்து விட்டால் அவன் அநியாயக்காரனாக கணிக்கப்படுகிறான், உலகத்தில் கெட்டவனாக கணிக்கப்படுகிறான், பெரும் பாவம் செய்தவனாக கணிக்கப்பட்டு மறுமை நாளையில் நஷ்டவாளியாக நரகத்துக்குரிய மனிதனாக மாறுகிறான் என்ற அந்த செய்தியை இந்த வரலாற்று நிகழ்வின் மூலம் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் சொல்லி தந்துவிட்டு, கொலை என்பது எவ்வளவு பாரதூரமான பாவம் என்பதை அல்லாஹ் தொடர்ந்து 32வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். எப்படி? மின் அஜ்லி ஸாலிக கதப்னா அலா பனி இஸ்ராயீல், அதன் காரணமாக இஸ்ரவேலிய சமூகத்துக்கு நாங்கள் மார்க்க சட்டமாக விதித்தோம். என்ன? அன்னஹு மன் கதல நஃப்ஸன் பிகைரி நஃப்ஸின், ஒரு ஆத்மாவுக்கு பகரமாக ஒரு ஆத்மாவை கொலை செய்தல் என்று ஒன்று இருக்கிறது. ஒருவன் ஒரு மனிதனை கொலை செய்து விட்டால் அந்த கொலையாளி கொலை செய்யப்பட தகுதியானவன். அப்படி ஒரு காரணம் இல்லாமல் யாராவது ஒருவன் ஒரு ஆத்மாவை கொலை செய்து விட்டால், ஓ ஃபசாதின் ஃபில் அர்த், பூமியிலே குழப்பம் விளைவித்து விட்டால் அது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? ஃபகஅன்னமா கதல நாஸ ஜமீஆ, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை கொலை செய்வது என்பது முழு மனித சமூகத்தையும் கொலை செய்ததற்கு சமன் என்று அல்லாஹ் சொல்கிறான். என்ன காரணம்? ஒரு மனிதனை கொலை செய்ய துணிச்சல் உள்ளவன், ஒரு மனிதனை கொலை செய்கின்ற மனிதன் எந்த மனிதனையும் கொலை செய்யலாம். அவனால் மனித சமூகத்துக்குள்ள பாதுகாப்பு உத்தரவு இழக்கப்படுகிறது. ஒருவன் ஆயுதத்தை தூக்கி இன்னொரு மனிதனை கொலை செய்ய தயாராகி விட்டான் என்றால், கொலை செய்து விட்டான் என்றால் இஸ்லாம் அவனை எப்படி பார்க்கும்? முழு மனித சமூகத்தையும் கொலை செய்பவனாக பார்க்கும். காரணம் என்ன? ஒருவனை கொலை செய்ய துணிந்தவன் எத்தனை பேரையும் கொலை செய்வான். கொலையாளி என்பவன் கொலை செய்கிற வெறி வந்துவிட்டால் எத்தனை பேரையும் கொலை செய்யலாம். அதனால தான் இஸ்லாம் கொலை செய்கின்ற மனநிலை உள்ளவன் ஒருவனை கொலை செய்து விட்டால் அவன் முழு மனித சமூகத்தையும் கொலை செய்தவன் போன்றவன் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். அதே நேரத்தில் வமன் அஹ்யாஹா ஃபகஅன்னமா அஹ்யன் நாஸ ஜமீஆ, ஒரு மனிதனை கொலை செய்வதற்கான எல்லா வசதிகளும் எல்லா வாய்ப்புகளும் கிடைத்து அவனை கொலை செய்யாமல் அவனை வாழ வைக்கிறானா, அவன் முழு மனித சமூகத்தையும் வாழ வைத்தவனை போன்றாவான். ஏன்? கொலை செய்யப்படுவதற்கு தகுதியான ஒருவனை கொலை செய்யாமல் தன்னை காத்து கொள்கிறான் என்றால் அவன் எந்த மனிதனையும் கொலை செய்ய மாட்டான். அவன் முழு மனித சமூகத்தையும் வாழ வைத்தவனை போன்று என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே எனக்கும் உங்களுக்கும் கொலை செய்கின்ற மனிதன் எவ்வளவு மோசமானவன், கொலை செய்யாமல் தன்னை காத்து கொள்கிற மனிதன் எவ்வளவு நல்ல மனிதன் என்பதை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அந்த வசனத்தின் மூலம் தெளிவுபடுத்துகிறான் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்வை பாருங்கள். எப்படி உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அவர்கள் வீட்டுக்காவலிலே வைக்கப்பட்டிருக்கின்ற நேரம்
அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அவர்கள் உஸ்மான் ரதியல்லாஹு அவர்களிடத்தில் வருகிறார்கள். வந்து சொல்கிறார்கள், ஜித்து உகாத்திலு மஅக், உங்களோடு சேர்ந்து நான் யுத்தம் செய்வதற்கு வந்திருக்கிறேன் என்று சொன்ன பொழுது உஸ்மான் ரதியல்லாஹு அவர்கள் கேட்டார்களாம், அயசுர்ருக அன் தக்துலன் நாஸ குல்லஹும், என்னோடு சேர்ந்து யுத்தம் செய்து ஒரு மனிதனை கொலை செய்வதன் மூலம் முழு மனித சமூகத்தையும் கொலை செய்தவனாக நீ மாறுவதை விரும்புகிறாயா? குல்துலா, அபூ ஹுரைரா ரதியல்லாஹு சொல்கிறார்கள், அப்படி விரும்பவில்லை என்று சொன்ன பொழுது சொன்னார்களாம் உஸ்மான் ரதியல்லாஹு அவர்கள், ஃபஇன்னக இன் கதல்த நஃப்ஸன் வாஹிதா, அபூ ஹுரைராவே, நீங்கள் ஒரு ஆத்மாவை கொலை செய்து விட்டால் கஅன்னக கதல்த நாஸ குல்லஹும், நீங்கள் முழு மனித சமூகத்தையும் கொலை செய்தவர் போன்றாவீர். எனவே நீங்கள் யுத்தம் செய்வதற்கு வராமல் திரும்பி போய்விடுங்கள், பாவத்தை சுமக்காமல் திரும்பி போய்விடுங்கள் என்று சொன்னார்களாம். சும்ம ஜா அல் ஹஸன் இப்னு அலி இப்னு அபி தாலிப், பிறகு அலி இப்னு அபி தாலிப் ரதியல்லாஹு அவர்கள் உடைய மகன் ஹசன் ரதியல்லாஹு அவர்கள் வருகிறார்கள். வந்து சொல்கிறார்கள், ஜித்து யா அமீருல் முஃமினீன், அமீருல் முஃமினீன் அவர்களே, உங்களோடு சேர்ந்து யுத்தம் செய்வதற்காக நான் வந்திருக்கிறேன் என்று சொன்ன பொழுது அவர்களுக்கும் அதே பதிலை சொன்னார்களாம். அன்பார்ந்தவர்களே, உஸ்மான் ரதியல்லாஹு அவர்கள் வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டிருக்கின்ற நேரம், அவரை கொலை செய்வதற்காக ஒரு கூட்டம் துடித்துக் கொண்டிருக்கிற நேரம், ஆனால் அவர்களும் சில உண்மை நிலையை புரியாத முஸ்லிம்களும் அவர்களிலே இருந்தார்கள். என்ன சொன்னார்கள்? ஒரு முஸ்லிமை கொலை செய்வது முழு மனித சமூகத்தையும் கொலை செய்வதற்கு சமன், அப்படிப்பட்ட பாவத்தை நீங்கள் செய்துவிட வேண்டாம் என்று தடுத்தார்கள் என்று சொன்னால், அன்பார்ந்தவர்களே, அந்த நபி தோழர்கள் ஒரு மனிதனுடைய இரத்தத்துக்குள்ள பெருமதியை விளங்கினார்கள், உயிருக்குள்ள பெருமதியை விளங்கினார்கள். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை எந்த சந்தர்ப்பத்திலும் கொலை செய்யக்கூடாது என்பதை விளங்கினார்கள். எனவே எந்த ஒரு கட்டத்திலும் ஒரு முஸ்லிம் என்ன பெரிய அநியாயத்தை செய்துவிட்டாலும், என்ன பிற தப்பு தவறுகளை செய்துவிட்டாலும், அந்த மனிதனுடைய, அந்த முஸ்லிமுடைய இரத்தத்தை ஓட்ட தயாராகிவிடக் கூடாது. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை கொலை செய்ய தயாராகிவிடக் கூடாது என்கிற செய்தியை நானும் நீங்களும் இந்த வரலாற்று நிகழ்வின் மூலம் பதிவு செய்து கொள்கிறோம். இதை அபூ பக்ர் இப்னு அஹ்மத் பின் மர்வான் என்பவர் அல் முஜாலசா என்ற அந்த புத்தகத்திலே, ஜவாஹிருல் இல்ம் என்ற அந்த புத்தகத்திலே இந்த செய்தியை பதிவு செய்திருக்கிறார்கள். ஹசன் தரப்பில் உள்ள அறிவிப்பாளர் தொடரோடு பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அன்பாண்டவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஜ்தனிபு அஸ்ஸபஅல் முபிகாத், மனிதர்களை அழித்து நாசமாக்கக்கூடிய 7 பாவங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் என்றார்கள். அது உலகத்திலும் மனிதனை அழித்து நாசமாக்கலாம், மறுமையிலும் மனிதனை அழித்து நாசமாக்கலாம். அப்படிப்பட்ட 7 பாவங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் என்றார்கள். 7 பாவங்களும் என்ன என்று கேட்ட பொழுது நபி அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள், கத்லுன் நஃப்ஸில்லதி ஹர்ரமல்லாஹ் இல்லா பில் ஹக், எந்த உரிமையும் இல்லாமல், இஸ்லாத்துக்கு கீழால் இருக்கின்ற எந்த அதிகாரங்களும் இல்லாமல் அல்லாஹ் கண்ணியப்படுத்தி இருக்கின்ற, அல்லாஹ் மதிப்பாக்கி வைத்திருக்கின்ற ஒரு ஆத்மாவை கொலை செய்வது, ஒரு உயிரை கொலை செய்வது, ஒரு மனிதனை கொலை செய்வது பெரும் பாவங்களில் ஒரு பாவம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே மனிதனை அழித்து நாசமாக்கக்கூடிய 7 பெரும் பாவங்களில் உள்ளதுதான் ஒரு மனிதனை கொலை செய்வது என்ற அந்த எச்சரிக்கை செய்தியை நானும் நீங்களும் மறந்து விடாமல் உள்ளத்திலே ஆழமாக நிறுத்தி கொள்ள வேண்டும். அன்பாண்டவர்களே, கொலை செய்தல் என்று சொல்லுகின்ற பொழுது வேண்டுமென்று கொலை செய்வது சாதாரண விடயம் அல்ல. அதே நேரம் ஒரு மனிதனை தவறுதலாக கொலை செய்து விடுகிறான். அதை கூட இஸ்லாம் எந்த அளவுக்கு பெரியதாக பார்க்கிறது தெரியுமா? ஒரு மனிதனுக்கு அடிக்கிறான்,
கொலை செய்ய வேண்டும் என்று அடித்தால் அவன் கொலையாளி. ஆனால் கொலை செய்வதற்காக அடிக்கவில்லை, தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு மனிதனை இந்த ஆயுதத்தால் அடித்தான், அவன் அழிந்து போவான், அவன் கொலை செய்யப்படுவான் என்கிற நிலையில் உள்ள ஆயுதத்தை பயன்படுத்தினால் அவன் கொலையாளிதான். வாளை கொண்டு வெட்டினான், இரும்பு ஆயுதத்தை கொண்டு தலைக்கு ஓங்கி அடித்தான், அவனை கொலை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலே அடித்தான், அவன் கொலையாளி. ஆனால் அவன் அப்படி ஒரு ஆயுதத்தை பாவிக்கவில்லை, மாறாக ஒருவனை தன்னை காத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எதிர்க்கிறான், அட்டாக் பண்ணுகிறான், மரணித்து விட்டான். வாகனத்தை ஓட்டிச் செல்கிறான், ஒருவனில் மோதுண்டு மரணித்து விடுகிறான். தெரியாத்தனமாக கொலை செய்து விடுகிறான், வேண்டுமென்று கொலை செய்யவில்லை. அப்படி ஒரு முஃமினை கொலை செய்தால் இஸ்லாம் எந்த அளவுக்கு அதை பாரதூரமாக பார்க்கும் தெரியுமா? வமா கான லிமுஃமினின் அன் யக்துல முஃமினன் இல்லா ஹதா. ஒரு முஃமினான மனிதன் இன்னொரு முஃமினான மனிதனை கொலை செய்யக்கூடாது. ஆனால் மனிதன் என்ற அடிப்படையில் தவறுதலாக கொலை நடந்து விடலாம். வமன் கதல முஃமினன் ஹதஅன். யாராவது ஒரு மனிதன் இன்னொரு முஃமினை தவறுதலாக கொலை செய்து விட்டால், ஒரு அடி அடித்தான், படக்கூடாத இடத்தில் பட்டு உயிர் பிரிந்து விட்டது. வாகனத்தை ஓட்டிச் செல்கிறான், தெரியாத்தனமாக அடிபட்டு ஒருவர் மரணித்து விடுகிறார். இப்படி தெரியாத்தனமாக தவறுதலாக ஒருவரை கொலை செய்து விட்டால் அதை இஸ்லாம் எவ்வளவு பெரிய குற்றமாக பார்க்கும் தெரியுமா? ஃபதஹரீரு ரகபத்தின் முஃமினா. ஒரு முஃமினான அடிமையை அதற்காக உரிமை விட வேண்டும். ரசூலுல்லாஹ் காலத்துல அடிமைகள் என்ற ஒரு சமூகம் இருந்தது. அடிமைகள் இருக்கிற அந்த காலத்தில் ஒரு முஃமினை தவறுதலாக கொலை செய்து விட்டால் அதற்குரிய கஃபாராவாக இஸ்லாம் வைத்திருப்பது ஒரு முஃமினான அடிமையை உரிமையிட வேண்டும். அது மட்டுமல்ல, வதியத்துன் முஸல்லமத்துன் இலா அஹ்லிஹி. அந்த கொலை செய்யப்பட்ட மனிதனுடைய குடும்பத்தவர்களுக்கு ஒரு தியத்து கொடுக்க வேண்டும், தியத்து கொடுக்க வேண்டும். இல்லா அன் யஸத்தகு, அந்த குடும்பத்தவர்கள் மன்னித்தாலே தவிர. இது முதல் கட்டம். ஒரு முஃமினை தவறுதலாக கொலை செய்தால் ஒரு அடிமையை உரிமை விட வேண்டும், முஃமினான அடிமை. அதே போன்று அந்த மரணித்தவருடைய குடும்பத்தவர்களுக்கு ஒரு தியத்து கொடுக்க வேண்டும். தியத் என்றால் என்ன என்றால் 100 ஒட்டகம் கொடுக்க வேண்டும். 100 ஒட்டகம் கிடைக்கவில்லை என்றால் 100 ஒட்டகத்தின் பெறுமதியை கொடுக்க வேண்டும். அல்லாஹு அக்பர். இஸ்லாம் ஒரு மனிதனுடைய உயிரை எந்த அளவு மதிக்கிறது என்று பாருங்கள். இது ஒரு முஃமினை தவறுதலாக கொலை செய்தால், ஃபஇன் கான மின் கௌமின் அதுவ்வின் லக்கும் வஹுவ முஃமின், உங்களுடைய விரோதியாக வருகிறார், உங்களுடைய விரோதிகளின் தரப்பிலே வருகிறார், உங்களை கொலை செய்வதற்கு வருகிறார், உங்களோடு யுத்தம் புரிந்து கொண்டு வருகிறார், உங்களுக்கு எதிர்த்தரப்பில் இருக்கிறார், ஆனால் முஃமினாக இருக்கிறார். அப்படி ஒரு முஃமினை தாக்குகிற நேரம் தவறுதலாக மரணித்து விடுகிறார். அப்படி மரணித்தால் அவருக்காக ஒரு முஃமினான அடிமையை உரிமை விட வேண்டும். فَإِنْ كَانَ مِنْ قَوْمٍ بَيْنَكُمْ وَبَيْنَهُمْ مِيثَاقٌ, ஒப்பந்தம் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு சமூகத்தில் உள்ள ஒருவரை தவறுதலாக கொலை செய்து விட்டால், அவர் முஸ்லிமாக இருக்கலாம், காஃபிராக இருக்கலாம், எங்களோடு ஒரு ஒப்பந்தம் செய்திருக்கிறார், சமாதான ஒப்பந்தம். அப்படி ஒப்பந்தம் செய்திருக்கிற நிலையில் ஒருவரை தவறுதலாக கொலை செய்து விட்டால் ஃபதியத்தும் முஸல்லமத்துன் இலா அஹ்லி, அந்த குடும்பத்துக்கு ஒப்பந்தம் செய்து கொண்டிருந்த அவர்களுக்காக 100 ஒட்டகங்களுக்கு பெறுமதியான தியத்து கொடுக்கப்பட வேண்டும். ஒரு முஃமினான அடிமை உரிமை விட வேண்டும். அது முடியாது என்றால் ஃபமன் லம் யஜித் ஃபஸியாமு ஷஹ்ரைனி முத்ததாபிஐன், 2 மாதங்கள் தொடர் நோன்பு பிடிக்க வேண்டும். தௌபதம் மினல்லாஹ், இதை கொடுப்பதன் மூலம்தான் அல்லாஹ்விடத்திலிருந்து மன்னிப்பு பெற்றவனாக மாறலாம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹு அக்பர். ஒரு ஆத்துமாவை, ஒரு மனிதனை
தவறுதலாக கொலை செய்தால், ஒரு முஃமினை தவறுதலாக கொலை செய்தால் ஒரு அடிமையை உரிமை விடவும் வேண்டும். 100 ஒட்டகங்களுக்கு பெறுமதியான அளவு நஷ்ட ஈடு கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது என்றால், அன்பாண்டவர்களே, அது முடியாத பட்சத்தில் பாருங்கள், 2 மாத காலம் நோன்பு பிடிக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது என்றால், ஒரு மனிதனை தவறுதலாக கொலை செய்வது எவ்வளவு பாரதூரமானது என்பதை நானும் நீங்களும் சிந்தித்து பார்த்தால், அன்பாண்டவர்களே, இந்த சட்டத்துக்கு கீழால் இஸ்லாமிய நாடுகளில் ஒரு முஸ்லிமை, ஒரு முஃமினை தவறுதலாக கொலை செய்து விட்டால் அதனை எவ்வளவு பாரதூரமான பாவமாக கருதுகிறது தெரியுமா? இஸ்லாமிய ஆட்சி நடக்கிற நாட்டிலே எந்த அளவுக்கு என்று சொன்னால், சவுதி போன்ற நாடுகளில் 1,00,000 ரியால் கொடுக்கப்பட வேண்டும். 1,00,000 ரியால் கொடுக்கப்பட வேண்டும் தவறுதலாக கொலை செய்தால். அதே போன்று துபாய், அபுதாபி போன்ற நாடுகளில் 2,00,000. அதே போன்று குவைத் போன்ற நாடுகளில் 10,000 தீனார். அல்லாஹு அக்பர்! ஒரு மனிதனுடைய உயிர் எவ்வளவு மதிக்கப்பட்டிருக்கிறது இஸ்லாத்திலே. தவறுதலாக கொலை செய்தால் இவ்வளவு பெரிய பாரதூரம் என்றால், அன்பாண்டவர்களே, ஒரு மனிதனை எந்த அளவு மதிக்க வேண்டும், ஒரு மனிதனுடைய உயிரை எந்த அளவு காக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் வைத்திருக்கிறது பாருங்கள். எனவே அன்பாண்டவர்களே, இது தவறுதலாக கொலை செய்தால், தவறுதலாக கொலை செய்தால், அதே நேரம் வேண்டுமென்று கொலை செய்தால் இஸ்லாம் சொல்லக்கூடிய தண்டனை என்ன தெரியுமா? கொலை செய்தவன் கொலை செய்யப்பட வேண்டும். கொலை செய்தவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்பதுதான் இஸ்லாம் வைத்திருக்கிற தண்டனை என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. இது முஸ்லிம்களுக்கு மட்டும் உள்ள சட்டம் அல்ல, இதுதான் யூதர்களுக்கும் உள்ள சட்டம். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் சூரத்துல் மாஇதா 45வது வசனம், வகதப்னா அலைஹிம் ஃபீஹா, அவர்களுடைய தௌராத்திலே நாங்கள் கடமையாக எழுதினோம், அன்னன் நஃப்ஸ பின் நஃப்ஸ், ஒரு உயிருக்கு பகரம் ஒரு உயிர் கொடுக்கப்பட வேண்டும். வேண்டுமென்று ஒருவரை கொலை செய்தால் கொலை செய்தவர் கொலை செய்யப்பட வேண்டும். இஸ்லாமிய சட்டத்தின் அடிப்படையில் கொலை செய்யப்பட வேண்டும். வல் ஐன பில் ஐன், ஒரு மனிதனுடைய கண்ணை ஒருவன் குருடாக்கினால் அதற்கு பகரமாக குருடாக்கியவனின் கண் குருடாக்கப்பட வேண்டும். வல் அன்ஃப பில் அன்ஃப், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய மூக்கை வெட்டினால் அதற்காக வெட்டியவனுடைய மூக்கு வெட்டப்பட வேண்டும். வல் உதுன பில் உதுன், ஒரு மனிதனுடைய காதை ஒருவன் வெட்டினால் வெட்டியவனுடைய காது வெட்டப்பட வேண்டும். வஸ்ஸின்ன பிஸ்ஸின், ஒரு மனிதனுடைய பல்லை உடைத்து விட்டால் அதற்காக உடைத்தவனின் பல்லு உடைக்கப்பட வேண்டும். வல் ஜுரூஹ், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு காயத்தை ஏற்படுத்தினால் அது போன்று காயத்தை ஏற்படுத்த வேண்டும். இது இஸ்லாம் வைத்திருக்கிற சட்டம். ஃபமன் தஸத்தக பிஹி, பாதிக்கப்பட்டவன் அல்லது உயிர் இழந்தவனுடைய கொலை செய்யப்பட்டவனுடைய குடும்பத்தவர்கள் மன்னிப்பு கொடுப்பாராக இருந்தால் அந்த நேரத்தில் கஃபாராவை எடுத்துக்கொண்டு மன்னிப்பு கொடுக்கலாம் என்கிற சட்டத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே அன்பாண்டவர்களே, ஒருவன் ஒரு ஆத்மாவை வேண்டுமென்றே கொலை செய்து விட்டால் அவன் கொலை செய்யப்பட வேண்டும். அந்த மரணித்தவன், கொலை செய்யப்பட்டவனின் அனந்தரக்காரர்கள், குடும்பக்காரர்கள் மன்னித்தாலே அன்றி அவன் இந்த உலகத்தில் உயிர் வாழ முடியாது. இஸ்லாமிய சட்டத்துக்கு கீழால் அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்பதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, ஒரு மனிதனுடைய உடல் எந்த அளவு பாதுகாக்கப்பட வேண்டும், அவனுடைய கண், அவனுடைய கை, அவனுடைய கால் அனைத்தும் பாதுகாக்கப்பட வேண்டும். கையை வெட்டினால் கை வெட்டப்பட வேண்டும், காலை வெட்டினால் வெட்டியவனுடைய கால் வெட்டப்பட வேண்டும். பல்லை உடைத்தால், ஒருவனுக்கு ஓங்கி அடித்தான், பல் உடைந்து விட்டது, உடைத்தவனுடைய பல்லு உடைக்கப்பட வேண்டும் என்கிற அளவுக்கு ஒரு மனிதனுடைய உடல், ஒரு மனிதனுடைய இரத்தம், ஒரு மனிதனுடைய உயிர் இஸ்லாத்தின் பார்வையில் கண்ணியப்படுத்தப்பட்டது, மதிக்கப்பட்டது என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொண்டு எல்லாம் சாதாரணமாக எடுக்கக்கூடாது. பாருங்கள், புகாரியிலே 2413வது இலக்க செய்தி,
என்ன? ஒரு யூதன், நபிகளாருடைய காலத்திலே ஒரு யூதன் என்ன செய்கிறான்? ஒரு பெண்மணியை பிடித்து 2 கல்லுகளுக்கிடையில் வைத்து தலையை நசுக்கி விடுகிறான். தலையை நசுக்கி விடுகிறான். அதனால் அந்த பெண்மணி பாதிக்கப்படுகிறார். இந்த அநியாயத்தை செய்தவன் யார் என்று தேடுகிறார்கள். தேடினால் ஒரு யூதன் பிடித்து கொண்டு வரப்படுகிறான். அந்த பெண்மணி தன்னுடைய தலையால் பேச முடியாது. அந்த பெண்மணி தலையால் இந்த யூதன் தான் என்னுடைய தலையை 2 கல்லுகளால் அடித்து நசுக்கினான் என்று சொன்ன பொழுது அந்த யூதனும் அதை ஏற்றுக்கொள்கிறான். குற்றவாளி என்று நிரூபிக்கப்படுகிறான். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? பழிக்கு பழி எடுத்தார்கள். அதே போன்று 2 கற்களை வைத்து அவனுடைய தலை அடித்து நசுக்கப்பட்டது. இது இஸ்லாமிய சட்டம். இதுதான் யூதர்களுக்கு மத்தியிலும் இருக்கிற சட்டம். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இன்றைக்கு கொலை அதிகரித்து செல்வதை நாங்கள் பார்க்கிறோம். கொலை வரையறையை மீறி செல்வதை பார்க்கிறோம். யுத்தங்கள் என்ற போர்வையில் ஏகக்கணக்கான மனிதர்கள் அநியாயமாக கொலை செய்யப்படுகிறார்கள். கொலையாளி இந்த உலகத்திலிருந்து அடையாளம் இல்லாமல் ஆக்கப்பட்டால், கொலை செய்த அவனும் கொலை செய்யப்பட்டால், இந்த உலகத்தில் மனிதர்களுடைய வாழ்க்கைக்கு உத்தரவாதம் இருக்கிறது. மனிதர்களுக்கு நிம்மதி இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது. அன்பாண்டவர்களே, உலகம் பேசும், இஸ்லாத்தின் சட்டம் இவ்வளவு பயங்கரமானதா, இவ்வளவு பாரதூரமானதா என்று பேசும். அன்பாண்டவர்களே, கொலை செய்யப்பட்டவனின் குடும்பத்தவர்களிடத்தில் போய் கேட்க வேண்டும், கொலை செய்தவனுக்கு என்ன செய்ய வேண்டும்? கொலை செய்தவனுக்கு என்ன செய்ய வேண்டும்? இஸ்லாம் அப்படித்தான் சொல்லும். கொலை செய்யப்பட்டவனின் குடும்பத்தவர்களுடைய மனநிலை கொலை செய்தவனை மன்னிக்க கூடாது என்று இருந்தால் இஸ்லாம் கொலை செய்ய சொல்லும். குடும்பத்தவர்கள் சரி மன்னித்து விடுவோம் என்றால் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லும். அன்பாண்டவர்களே, இன்றைக்கு உலகத்தில் இந்த சட்டம் பார்க்கப்படுகிறதா? கொலை செய்யப்பட்டவன் யாரோ, கொலை செய்யப்பட்டவனின் குடும்பம் மனசால் உடைந்து போயிருக்கிறார்கள், கண்ணால் கண்ணீர் வடிக்கிறார்கள், கொலை செய்தவனை கொலை செய்ய வேண்டும் என்று துடிக்கிறார்கள். சம்பந்தம் இல்லாத யாரோ ஒருவர், அவரை விடுதலை செய்யுங்கள், நாட்டு ஜனாதிபதி அவரை மன்னித்து விடுங்கள் என்று சாதாரணமாக மன்னிப்பு கொடுத்து விட்டு போகிறார். கொலையாளி நிம்மதியாக உலகத்தில் சுத்தித் திரிவதை பார்த்து குடும்பத்தவர்கள் ஏங்கி தவிக்கிறார்கள். இவன் உலகத்தில் வாழ தகுதி இல்லாதவனே, என்னுடைய மகனை கொலை செய்தவனே, என்னுடைய தந்தையை கொலை செய்தவனே, என்னுடைய நானாவை தம்பியை கொலை செய்தவனே என்று குடும்பத்தவர்கள் கண்ணீர் வடிக்க யாரோ ஒருவன் கொலை செய்தவனை விடுதலை செய்து விட்டு போகிறான். அன்பாண்டவர்களே, அவன் மீண்டும் என்ன செய்கிறான்? இன்னொருவரை கொலை செய்ய துணிகிறான். இஸ்லாம் என்ன சொல்லும்? கொலை செய்பவன் முழு மனித சமூகத்தையும் கொலை செய்தவனை போன்றவன். ஒரு கொலை செய்தவன் 9 கொலை செய்ய தயங்க மாட்டான். அவனுக்கு எதிரி என்று காணுபவர்களை எல்லாம் கொலை செய்வான். மனிதர்களுடைய இரத்தத்தை மதிக்க மாட்டான். எனவேதான் இஸ்லாம் சொல்கிறது, உன்னுடைய குடும்பத்தில் ஒருவனை கொலை செய்தால் அந்த குடும்பத்தவர்களிடத்திலே கேட்போம். அவர்களுக்குத்தான் அந்த மனிதனுக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் என்பது விளங்கும். அந்த குடும்பத்தவர்கள் எல்லாம் ஒன்றுபட்டு, இவன் அநியாயக்காரன், என்னுடைய தந்தையை கொலை செய்தவன், என்னுடைய இரத்த உறவை கொலை செய்தவன், இவனை கொலை செய்யுங்கள் என்றால் அவன் உலகத்தில் வாழ தகுதியற்றவன். குடும்பத்தவர்கள் மன்னிப்பு கொடுக்கிறார்கள் என்றால், ஒரு உயிருக்கு பகரம் 100 ஒட்டகத்துக்கு சமனான பொறுமதியை தாருங்கள், தந்தால் மன்னிக்கிறோம் என்றால் மன்னிக்கலாம் என்று இஸ்லாம் சொல்லும். இது உலகத்திலே உள்ள சட்டம். கொலை செய்த ஒருவன் உலகத்திலே வாழ்ந்து மரணித்ததன் பிறகு அவன் அல்லாஹ்வுடைய பார்வையில் எவ்வளவு மோசமானவன், எவ்வளவு கேவலமானவன் என்றால் அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான். சூரத்துன் நிசாவுடைய 92, 93வது வசனம், வமன் யக்துல் முஃமினன் முதஅம்மிதன் ஃபஜஸாஉஹு ஜஹன்னம் ஹாலிதன் ஃபீஹா. ஒரு முஃமினை வேண்டுமென்று ஒருவன் கொலை செய்து விட்டால் அவன் நரகம் நுழைவான். அந்த நரகத்தில் அவன் நிரந்தரமாக இருப்பான். வகதிபல்லாஹு அலைஹி, அவனின் மீது அல்லாஹ் கோபப்படுகிறான். வலஅனஹு, அவனை அல்லாஹ் சபிக்கிறான். வஅத்த லஹு அஸாபன் அதீமா, அவனுக்கு மிகப்பெரிய வேதனையை, தண்டனையை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் என்று சொல்லி காட்டுகிறான்.
அன்பாண்டவர்களே, கொலையாளிக்கு இஸ்லாம் சொன்ன பொதுவான தண்டனை மறுமையில் அவன் நிரந்தர நரகவாதி என்பதுதான். அல்லாஹ்வுடைய கோபம் சாபத்துக்குரியவன் என்பதுதான். ஆனால் பொதுப்படையாக அல்லாஹ் சொல்லி காட்டிவிட்டான் என்ன? இணை வைப்பை தவிர உள்ள அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் தான் விரும்புகிறவர்களுக்கு மன்னிக்கலாம் என்ற அடிப்படையில் அல்லாஹ் நாடினால் ஒரு கொலையாளியை மன்னிக்கலாம். அல்லாஹ் நாடவில்லை என்றால் விரும்பிய காலம் வரையில் நரகத்தில் வைத்துவிட்டு சுவர்க்கத்துக்கு எடுத்து போடலாம். அல்லாஹ் நாடினால் நிரந்தர நரகமாக கூட வைக்கலாம். இதுதான் கொலையாளிக்கு இஸ்லாம் சொல்லுகிற தண்டனை. எனவே கொலை செய்த ஒருவன் மறுமையிலே அவனுடைய நிலை எப்படி இருக்கும்? அல்லாஹ் நாடினால் மன்னிக்கலாம், அது அல்லாஹ்வுடைய நாட்டத்தை பொறுத்தது. அல்லாஹ் தண்டிக்க நினைத்தால் தற்காலிகமாக நரகத்தில் போட்டு தண்டித்து விட்டு சுவர்க்கத்தில் போடவும் முடியும், அல்லது நிரந்தர நரகவாதி என்ற பட்டியலிலும் சேர்க்கலாம். எனவே அல் குர்ஆன் சொல்லுகின்ற எச்சரிக்கை, அல்லாஹ் அவன் மன்னிக்க வேண்டும் என்று விரும்பவில்லை என்றால் கொலையாளிக்கு நிரந்தர நரகம்தான் தண்டனை என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. பாருங்கள், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், புகாரியிலே 3166வது செய்தி, மன் கத்தல முஆஹதன் லம் யரிஹ் ராயிஹத்தல் ஜன்னah. உடன்படிக்கையோடு உலகத்தில் வாழுகின்ற ஒருவனை யாராவது கொலை செய்தால், கொலை செய்த அந்த மனிதன் சுவனத்தின் வாடையை கூட நுகர மாட்டான். وَإِنَّ رِيحَهَا تُوجَدُ مِنْ مَسِيرَةِ 40 عاما. சுவனத்தின் வாடை என்பது 40 ஆண்டுகள் நடக்கிற தூரம் வரையில் வீசும். அந்த வாடையை கூட நுகர முடியாதவன் தான் யார்? ஒரு ஆத்மாவை, ஒரு உயிரை, ஒரு மனிதனை வேண்டுமென்று கொலை செய்த கொலையாளி என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். புகாரியை பாருங்கள், 6863வது இலக்க செய்தியை வாசியுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? இன்ன மின் வரதாத்தில் உமூர், ஒரு மனிதனை கஷ்டத்திலே, வருத்தத்திலே, சோதனையிலே போடக்கூடிய பல விடயங்களில் உள்ளதுதான் அல்லதி லா மஹ்ரஜ லிமன் அவ்கஅ நஃப்ஸஹு ஃபீஹா. ஒரு மனிதன் தன்னை அதற்குள் ஈடுபடுத்தி விட்டான் என்றால் அவன் வெளியேற முடியாது, விடுதலை பெற முடியாது. அப்படிப்பட்ட மிக மோசமான மனிதனை கஷ்டத்திலே போடக்கூடிய பாவங்களில் உள்ளதுதான் சஃப்கத் தமில் ஹராமி பிகைரி ஹில்லி. அல்லாஹ் அனுமதிக்காத முறையில் அல்லாஹ் கண்ணியப்படுத்திய இரத்தத்தை ஓட்டுவது, ஒரு மனிதனை கொலை செய்வது. அந்த பாவத்தை செய்துவிட்டால் அவன் அந்த குற்றத்திலிருந்து வெளியேறுவது மிகவும் கஷ்டமானது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, சுனன் நசாயிலே 3987வது செய்தியை வாசித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லஸவாலு துன்யா அஹ்வனு இன்தல்லாஹி மின் கத்லி ரஜுலின் முஸ்லிமின் என்றார்கள். ஒரு முஸ்லிமான மனிதனை கொலை செய்வதிருக்கிறதே, அல்லாஹ்வுடைய பார்வையில் அது எந்த அளவு பாரதூரமானது தெரியுமா? இந்த உலகமே அழிந்து போவதிருக்கிறதே, அது சாதாரணமானது. ஒரு மனிதனுடைய உயிரை போக்குவது பாரதூரமானது என்றார்கள். அன்பார்ந்தவர்களே, எனவே ஒரு மனிதனை கொலை செய்து விட்டால் உலக தண்டனை, குடும்பத்தவர்கள் மன்னிக்கவில்லை என்றால் அவன் கொலை செய்யப்பட வேண்டும். உலகத்தில் அவன் வாழ தகுதியற்றவன். மறுமை தண்டனை, அந்த மனிதனை படைத்தவன் ரப்பு, இந்த உலகத்துக்கு அனுப்பிய ரப்பு மன்னிக்கவில்லை என்றால் கொலையாளி நிரந்தர நரகத்துக்குரியவன். அவன் சுவனத்தின் வாடையை கூட நுகர முடியாது, மறுமையில் அவன் தப்ப முடியாது என்கிற அளவுக்கு பாரதூரமான ஒரு குற்றம்தான், ஒரு பெரும்பாவம்தான் கொலை என்ற பாவத்தை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. எனவே அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, பாருங்கள், புகாரியிலே 31வது இலக்க செய்தி, அல் ஹனஃப் இப்னு கைஸ் என்பவர் சொல்கிறார், ذهبت لأنصر هذا الرجل. சொல்கிறார்கள், அலி ரதியல்லாஹு அவர்களுக்கு யுத்த களத்தில் உதவி செய்வதற்காக நான் போய்கொண்டிருக்கிறேன். அந்த நேரத்தில் ஃபலக்கியனி அபூபக்ரா,
அபூ பக்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எதிர் திசையில் வந்து சந்திக்கிறார்கள். அபூ பக்ரா கேட்டார்கள், அஹ்னஃபே, நீங்கள் எங்கே போகிறீர்கள் என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார், அன்சுரு ஹாதர் ரஜுல், நான் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உதவி செய்ய போகிறேன் யுத்தகலத்திலே. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுவோடு நடந்த யுத்தத்தில் அவருக்கு நான் உதவி செய்ய போகிறேன் என்று சொன்ன பொழுது அபூ பக்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல் அஹ்னஃப் இப்னு கைஸ் அவர்களை பார்த்து சொன்னார்கள், இர்ஜி, நீங்கள் யுத்தத்துக்கு போக வேண்டாம், நீங்கள் திரும்பி போய்விடுங்கள். ஃபஇன்னி சமிஅது ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை நான் என்னுடைய காதினால் கேட்டிருக்கிறேன். என்ன சொன்னார்கள்? இதல் தக்கல் முஸ்லிமானி, இரண்டு முஸ்லிம்கள் பிஸைஃபிஹிமா, வாளை எடுத்துக்கொண்டு ஒருவரை ஒருவர் சந்திப்பாராக இருந்தால், இவரும் வாளை ஏந்தி கொண்டிருக்கிறார், அவரும் வாளை ஏந்தி கொண்டிருக்கிறார். நான் ஆரம்பத்திலே சொன்னேன் அல்லவா, ஒரு மனிதனை தவறுதலாக கொலை செய்வது என்பது வேறு. ஆனால் வாளை தூக்கினால், வாள் என்பது சாதாரணமானதல்ல. உடம்பில் எங்கு பட்டாலும் இரத்தம் ஓடும், எங்கு பட்டாலும் கொலை செய்யலாம். அந்த அளவுக்கு பாரதூரமானதான் வாள், கத்தி என்பது. அப்படி ஒரு ஆயுதத்தை சுமந்து விட்டால் இரண்டு பேரும் சண்டை பிடிக்கிறார்கள். ஃபல் காத்திலு வல் மக்தூலு ஃபின்னார், கொலை செய்தவன் கொலை செய்யப்பட்டவன் இரண்டு பேரும் நரகத்துக்குரியவர்கள் என்றார்கள். நஊது பில்லாஹ், நஊது பில்லாஹ். அன்பார்ந்தவர்களே, காணி தகராறு, இடத்தகராறு, சொத்து பிரச்சனை, சாதாரண பிரச்சனைகளுக்கெல்லாம் கத்தியை தூக்கி கொண்டு வருகிறோம், வாளை சுமந்து கொண்டு வருகிறோம். ஒரு மனிதனை கொலை செய்ய முடியுமான ஒரு ஆயுதத்தை சுமந்து வருகிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? இரண்டு பேரும் ஆயுதத்தை சுமந்து விட்டால் கொலை செய்தவன் கொலை செய்யப்பட்டவன் இரண்டு பேரும் நரகத்துக்குரியவர்கள் என்றார்கள். ஃபகுல்து யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, ஹாதல் காத்தில், கொலை செய்தவன் நரகம் நுழைகிறான் என்றால் அது நியாயமானது. ஃபமா பாலுல் மக்தூல், கொலை செய்யப்பட்டவன் ஏன் நரகம் நுழைய வேண்டும் என்று கேட்ட பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? இன்னஹு கான ஹரீஸன் அலா கத்லி சாஹிபி, அவனும் ஆயுதத்தை சுமந்து விட்டான், அடுத்தவனை கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் போராடினான், அவனுடைய வாள் கொலையாளியின் வாள் முந்தி விட்டது, அவ்வளவுதான். அப்படியானால் என்ன அர்த்தம் சகோதரர்களே? ஒருவனை கொலை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் ஆயுதத்தை சுமந்து விட்டால், ஒருவனை குத்தி உயிரை போக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் கத்தியை தூக்கிவிட்டால், ஒரு இரும்பு ஆயுதத்தை தூக்குறோம், இதனால் அடித்து இவனை கொலை செய்ய வேண்டும் என்று தூக்கிவிட்டால், ஒரு முஸ்லிம், ஒரு முஃமின், அன்பார்ந்தவர்களே, தூக்கிவிட்டாலே போதும் அவன் நரகவாதி என்பதற்கு அடையாளமாகி போய்விடுகிறான். அடுத்தவன் அடித்த அடியிலே கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு போனவன் கொலை செய்யப்பட்டான். இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், கொலை செய்தவனும் நரகவாதி, கொலை செய்யப்பட்டவனும் நரகவாதி. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அதனால தான் எந்த ஒரு கட்டத்திலும் ஒரு முஸ்லிமுக்கு எதிராக, ஒரு முஃமினுக்கு எதிராக இந்த ஆயுதத்தினால் தாக்கினால் இவனை கொலை செய்யலாம் என்ற எண்ணத்தில் ஆயுதத்தை தூக்குவதோ, அவனை அடித்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் அடிப்பதோ மறுமை நாளையில் நிரந்தர நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கின்ற மிகப்பெரிய பாவம் என்பதை நானும் நீங்களும் மறந்து விடாமல் உள்ளத்திலே ஆழமாக நிறுத்தி கொள்ள வேண்டும். எனவே சகோதரர்களே, ஒருவன் இன்னொரு மனிதனை கொலை செய்து விட்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் மறுமையில் மன்னிக்கவில்லை என்றால் நிரந்தர நரகம் என்ற இடத்துக்கு போய்விடுவான். கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஆயுதத்தை தூக்கி அவன் கொலை செய்யப்பட்டாலும் நரகத்துக்குரியவனாகி போய்விடுவான். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, எனவே கொலை என்பது சாதாரண ஒரு விடயம் அல்ல. ஒரு முஃமினை, ஒரு முஸ்லிமை ஒரு ஆயுதத்தை கொண்டு, கொலை செய்ய முடிந்த ஒரு ஆயுதத்தை கொண்டு எச்சரிக்கை செய்வதே இஸ்லாத்தில் மிக பெரும் பாவமாக, கொலை செய்ததற்கு சமனான பாவமாக இஸ்லாம் பார்க்கும் என்று சொன்னால், அன்பார்ந்தவர்களே,
எங்களுக்கு இடையில் வரக்கூடிய சண்டை சச்சரவுகளுக்காக, எங்களுக்கு இடையில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்காக ஆயுதத்தை தூக்கக்கூடாது. தனக்கு அநியாயம் செய்தவன் பாதையிலே போய்கொண்டிருக்கிறான், இவனை வாகனத்தினால் மோதுண்டு கொலை செய்ய வேண்டும் என்று வாகனத்தை அவன் மீது முட்டுகிறோமா? அல்லாஹ் போதுமானவன். எங்களுடைய உள்ளத்திலே அவனை கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம், நோக்கம் வந்தாலே மறுமையில் நரகத்துக்குரிய மனிதனாக மாற வேண்டும் என்று இஸ்லாம் எச்சரிக்கை செய்கிறது என்றால், இந்த இடத்தில் எந்தளவு கவனமாக இருக்க வேண்டும், எந்தளவு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் புரிந்து கொண்டு இந்த உலகத்தில் ஒரு மனிதனுடைய பெருமதியை விளங்குவோம், ஒரு மனிதனுடைய இரத்தத்தின் பெருமதியை விளங்குவோம். எந்த ஒரு கட்டத்திலும் ஒரு முஸ்லிமுக்கு எதிராக அவனை கொலை செய்ய முடியுமான ஒரு ஆயுதத்தை எடுக்கக்கூடாது. ஒரு பொருளை எடுத்து எந்த இடத்தில் அடித்தால் இவனை கொல்லலாம் என்று இருக்குமோ அந்த இடத்தில் அடிப்பது. உதாரணமாக தலைக்கு ஓங்கி அடிப்பது, ஒரு கல்லால தலைக்கு ஓங்கி அடிப்பது. இந்த கல்லு பட்டால் அவனை கொல்லலாம் என்ற எண்ணத்தோடு அடித்தால், ஒரு இரும்பு ஆயுதத்தை எடுக்கிறோம், ஒரு கோடாரியை எடுக்கிறோம், ஒரு மண்வெட்டியை எடுக்கிறோம், ஒரு 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 அளவாங்கி என்று சொல்வார்கள், பூமியை குத்தி மண்ணை சீர்படுத்தக்கூடியது. ஒரு ஆயுதத்தை எடுத்து, ஒரு இரும்பை எடுத்து இதனால் அடித்து இவனை கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் அடித்தாலும் மறுமை நாளையில் நரகவாதி என்கிற எச்சரிக்கைக்கு ஆளாக வேண்டி வரும் என்பதை புரிந்து கொண்டு இந்த உலகத்தில் வாடுகின்ற பொழுது கொலை என்பது மிக பெரும் பாவம் என்பதை புரிந்து கொண்டு அந்த பாவத்தை விரும்பியோ விரும்பாமலோ செய்து விடாமல் எங்களை நாங்கள் பாதுகாத்து அடுத்தவனை கண்ணியப்படுத்துகின்ற மனிதர்களாக, ஒரு மனிதனை வாழ வைத்து கொலை செய்யப்படுவதற்கு தகுதியான ஒருவனை நான் கொலை செய்ய மாட்டேன் என்று ஒரு மனிதனை வாழ வைத்து முழு மனித சமூகத்தையும் வாழ வைத்தவன் என்ற அல் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகின்ற அந்த சிறப்புக்கு சொந்தக்காரர்களாக மாற நானும் நீங்களும் முயற்சி செய்ய வேண்டும். வல்லவன் ரஹ்மான் என்னையும் உங்களையும் மனிதர்களை வாழ வைத்து முழு மனித சமூகத்தையும் பாதுகாக்கின்ற நல்ல மனிதர்கள் கூட்டத்தில் சேர்த்தருள வேண்டும். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். شكرا ربي شكرا هديت قلبي